சிவிக்காடா இது? இங்க பாடுறா ஆர்எக்ஸ். என் டிக்கியெல்லாம் செத்து போச்சுரா. அங்க போய் கிச்சா வீட்டுல என் டிக்கி புதைச்சிடலாம்டா. ராஜு பாய் 2 finger in the clutch. இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹாய் சார், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட ஆர்சி பைக்கில் தான் நாம் வந்துட்டு ரைட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்கோசம் பார்த்தீங்கன்னா, இந்த ரைடும் கோயம்புத்தூர் தான். நம்மளோட எல்லா பைக்கும் வந்துட்டு போய் சர்வீஸ் விட போகிறோம். ஏன்னா கேமரா லென்ஸும் லைட்டாக உடஞ்சிருக்குது. ரொம்ப நாள் இந்த கோப்ரோ பைக் விளாக் இதெல்லாம் வந்து புதுசாக வைப்ரேஷனு என்கிட்ட கேளுங்களேன். வைப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? கடந்த நம்ம எப்போ கடைசி சிம்லாவில் நாங்கள் கடைசியாக ஜெரி ரைட் பண்ணது. ஜெரி கூட ஹை பர்ஃபார்மன்ஸு. இது வந்துட்டு ஒரு 7 வருஷம் பழைய வண்டினால இது வைப்ரேஷன்ஸ், அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்கோமா. இது எல்லாமே மாவு தான், அதனால் வைப்ரேட்லாம் தாங்க முடியல. சென்னைக்கு பெட்ரோல் அடித்தோம், சங்ககிரி வரைக்கும் வந்துவிட்டோம். இப்போ நாங்கள் நேராக போயிட்டு கிச்சா ஷோரூமில் வந்துட்டு அவினாசி ஈகிள் மோட்டார்ஸ் கேடிஎம் ஷோரூம் இருக்குல்ல கோயம்புத்தூரில், அங்கே தான் நான் எப்பயுமே சர்வீஸ் பண்ணுவேன்னா. அதனால் நம்ம இந்த டைமும் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு, நம்மளோட ஜெரி பைக்கும் அங்கே தான் இருக்குது. இதை விட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு நாளைக்கு வந்துட்டு யானைமலைக்கு போகிறோம். ஆனைக்கட்டி ஏதோ ஒரு கட்டி ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கோசம் ஒரு அட்வென்ச்சர் ரைட் பண்ணலான்ட்டு, இனிமேட்டு வீக் ஆஃப் ஒரு ரைட் பண்ணலான்ட்டு இப்போ நாங்கள் போய் செல்லர்ஸில் போய்ட்டு இந்த ஜியோவில் போய்ட்டு பெட்ரோல் போட்டுட்டு வரேன் இருங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கிளச் ஒயர் வந்துட்டு சுத்தமாக இல்லை, ஒரு 2 கம்பியில் ஒட்டிகிட்டு இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் பிரேக்கு. இது எல்லாமே வியாதி பரவிருச்சு. இது வந்து நான் ஒரு 2 வருஷமாக எடுக்கலன்னு நினைக்கிறேன். பிஃபோர் மேரேஜுக்கு அப்பயுமே ஒழுங்காக ஓட்டல ஜெரி வந்ததுக்கப்புறம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மாடிஃபை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் அவங்க நம்மளை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க நம்ம வண்டியை. அது ஒரு 6 மாதம் போயிடுச்சு. அண்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் பக்கமாக நம்ம இந்த வண்டி ஓட்டவே கிடையாது சார். பெட்ரோல் ஆனால் இதில் வண்டியில் இருக்கிற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா போதும், கோயம்புத்தூர் வரைக்கும் போயிடும். இன்டர்காமுக்கு நான் சார்ஜ் போடலடா, எப்படா நான் பாட்டு கேட்டு வருவேன். அப்படியே ஆஃப் பண்ணால் முட்டம் போடல, டெத் ஆகிடுச்சு 1 வீக்கில். நானும் எங்கடா லைட் எரியலன்னு நினச்சேன். ரேடியேட்டர் பற்றியா துடிக்குது. ஒரு வேளை இந்த கிட்டு மாற்றினால வைப்ரேஷன் அதிகமாக இருக்குமோ? கிச்சாட்ட கேட்போம். 500 ரூபாய்க்குண்ணா ஜீரோ தான் பார்த்துட்டேன். இவன்ட்டு தான் பேலன்ஸே இல்லாமல் இருக்கான். என்னங்கண்ணா 101 ரூபாயாண்ணா? டீசலாண்ணா அது? இன்டர்காம் சார்ஜ் இல்லைடா, எப்படா நான் பாட்டு கேட்காம வருவேன். நீ என்ன போட்டு பாட்டு கேட்டு வரு? ஏன்னா சரிண்ணா இல்லை, திருட்டு மொழி முடிச்சுண்ணா. நான் பெட்ரோல் தான் அடித்தேன் அப்படின்னு. ஆனால் டீசல் வண்டி நிறுத்துறாங்களே, டெல்லியில் எல்லாமே நிறுத்திட்டாங்க. இனிமேட்டு எலக்ட்ரிக் வண்டி பெட்ரோல் வண்டி தான், அதுவுமே புது வண்டி மட்டும்தான். மேனுஃபேக்சரிங்கும் நிறுத்துறாங்களாம்மா, டீசல் மேனுஃபேக்சரிங்கு. நம்ம சாவர வரைக்கும் டீசல் பெட்ரோல் வந்தால் போதுண்டா. அதுக்கப்புறம் எப்படி போனால் நமக்கு என்ன? வெக்கமா இல்லை அவனுக்கு? ரீல்ஸ் பார்த்துட்டு சொல்கிறேன், அவன் சொல்கிறதெல்லாம் நம்புறியா? இப்படி தான் ரீல்ஸை நம்பி நான் போனேன் ஜூடியோவுக்கு. 8000 நொட்டி விட்டாங்க எனக்கு. சில்வர் ஜூப்ளி நொட்டுன்னீங்க, நொட்டி பிடிச்சாங்க போனால். அப்படிப்பட்ட ஆஃபரே இல்லைப்பா. என்னடா ஸ்ட்ரைட்டாக வராங்க. சார் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. எப்போ கோயம்புத்தூர் கேரளா சைடு போனாலும் சரி, இந்த கடையில் இந்த மசாலா போண்டா சாப்பிடாம போக மாட்டேன். இன்றைக்கி மாமா இருக்காரா? இருங்க நம்ம வண்டி நிழலில் போட்டுடலாம். ஆமே பாய் ஏறுறா, போலீஸ் வராங்கடா. சார் இப்போ தான் வெப்சைட்டில் பார்த்துட்டு இருந்தேன்னா, நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்கள்ட்ட தான் அந்த ஹாட் வீல்ஸ்லாம் வாங்கணும்னா இப்போ லேபூபு வந்திருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த லேபூபு தெரியும்? வினித் இந்த டைம் கிட்னாப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. வினித்தே பாய் பாய். இங்கே பேர் இது ஃபுல்லாக வினித்து தான், அந்த ஃபுல்லாக வினித்து தான். எங்கடா இங்கே வந்தால் வெல்கம் டு கோயம்புத்தூர்னு போர்டு போட்டிருப்பாங்க. நான் பேசுறது பின்னாடி இருக்கிறவனுக்கு காது கேட்குது போல. பரவாயில்ல, 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம், கோயம்புத்தூருக்கே வந்துருச்சு. ரிட்டர்ன் போகும்போது ஒரு 500 ரூபாய்க்கு போடணும். ஆனால் ஜெரி இப்போ ரெடி ஆகிற நிலமையில இருக்கா என்னன்னே தெரியல. இருந்தால் 2 வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வேலை முடிச்சிடலான்னு பார்த்தா நம்ம கல்யாணம் ஆகி போச்சு, குழந்தைங்க வந்துச்சு, பொண்ணுங்களெல்லாம் பார்க்கக்கூடாது. அகப்படுறா ஃபோன் பேசிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கிறாரா, வண்டிக்கு இதை வெடிச்சிட போகுது. எங்க என்ன க்ளோஸு? ஃபோன் பேசக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்கேன், நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். டே பெட்ரோல் பங்க் ஃபுல்லாகவே வடக்கானுங்களா தானா? நம்ம ஆளுங்களே காணாண்டா. பெட்ரோல் பங்க் ஃபுல்லாக பாரு வடக்கானுங்களா இருக்கானுங்க. இப்போ நம்ம ஊருக்காரங்களாம் எங்கடா போயிட்டானுங்க? ஷிட்.
இவன் ஒருத்தனா பான்ட்ராக் போட்டு பெட்ரோல் அடிக்கிறான், ஒருத்தனா ஃபோன் பேசிகிட்டே பெட்ரோல் அடிக்கிறான். ரெண்டா குபீர்னு சொல்லிட்டு வண்டி வெடிச்சு போச்சுன்னா என்னடா ஆகுறது? இங்கே தான்டா வருவேன். பிளாக் பாக்ஸு இங்கே தான் நைட்டு பார்ட்டி நமக்கு அடியில் இருக்குது. ப்ரீமியமாக இருக்கும் அண்டர் கிரவுண்டு. பிளாக் பாக்ஸ்னாவே கோயம்புத்தூர்லேயே அலறடிக்கும். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வைப்பு தான். எங்கள் அப்பா சொத்து வித்தாச்சு நான் என்ஜாய் பண்ணுவேன்டா. இந்த வண்டியில் டேய் அந்த அக்கா ஹீல் ஷூ தாண்டா போட்டிருக்குது. அந்த அக்கா காலில் பிரேக் போட்டு அந்த அக்காவோட செருப்போட திக்னஸ் பாரு, ஃப்ரண்ட் திக்னஸ் பாரு. ஐயோ டேய் என்னடா அந்த அக்கா கடைசி வரைக்கும் காலிலே பிரேக் போட்டு போவாங்களா? இரு அந்த காலில் போய் பார்க்கலாமா? அந்த காலில் பிரேக் போடுறாங்க. டே 2 கால் டே டபுள் டிஸ்குடா. அந்த அக்காவோட செருப்பு எல்லாம் தேஞ்சு போச்சு. ஆனால் பிரேக் சூப்பர் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. தேங்க்யூ பிரதர். வண்டி நல்லா இருக்குனுங்கிறாரு அவரு. அடி வண்டி ஆயா பார்த்தியா? பிரேக் போட்டு காலில் பிரேக் ஷூ பேசாமல் காலில் போட்டு தைக்கணும்டா அந்த ஆயாவுக்கு. இந்த ஆயாவுக்குலாம் லைசன்ஸ் இருக்காடா? செருப்பு 120 ரூபா 90 ரூபா, பிரேக் ஷூனா 600 ரூபா. ஐயோ அந்த ஆயாட்ட சொல்லி நான் கால் கீழே வச்சுட்டு இருக்கேன். புல்லட்டு அடுத்த வண்டி நம்ம புல்லட் தான்டா ரெடி பண்ணோம். ஜெரி அவ்வளோதான் பாதி ரெடி பண்ணியாச்சு. ஆர்சி இன்னைக்கு ரெடி பண்ணிவிடுவோம். அடுத்தது புல்லட் தான் ரெடி பண்ணுறோம். தடன்னு போகிறோம். ஹிந்தியில் அடிக்கிங்களாம் வச்சு கூப்பிட்டு போகணும் நம்ம. சிவிக்காடா இது? சிவிக்கு டாப் எண்டு போல அந்த காரு. இந்நேரத்தில் எதுக்குடா வெளியே எடுத்துட்டு வந்தாங்க? இதெல்லாம் போலீஸ் பிடிக்க மாட்டாங்களாடா இந்த வண்டிலாம்? அங்கே பேர் ஆர்சி, இங்கே பாடுறா ஆர்எக்ஸு ட்ரின்னு வர்றாரு. எங்கடா இருக்கு ஷோரூமு? டேய் என் டிக்கியெல்லாம் செத்து போச்சுரா. அங்கே போய் கிச்சா வீட்டில் என் டிக்கி புதைச்சிடலான்டா. கோயம்புத்தூர்ல அப்புறம் எங்கடா ரேஷ் ரைட் பண்ணுறாங்க? இப்படி டிராஃபிக் இருந்தா இதில் எங்கடா ரேஷ் ரைடுன்னு கேஸ் வர வருது? நைட் டைமில் தான் சுற்ற முடியும் போல் கோயம்புத்தூரில். நம்ம நைட் நடந்தே போகலான்டா. நைட் டைமில் போலீஸ் அதிகமாக இருப்பாங்களாண்டா. வேண்டாம் நம்ம பஸ் ஏறி போகலாம், இல்லை கேப் பிடிச்சி போகலாம். மேட்டில் நிற்கிறடா. ஆமாம் இந்தா இது கையில் வச்சுக்கோ, பேக்கு கொடு. போலாமா? என்னடா கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போலீஸ்லாம் போகிறாங்க? போங்க போனால் போச்சுன்னு விட்டுட்டேன். ஆமாம் வீல் மாட்டிக்கும் போலி. டேய் இடுப்பில் ஏதோ குத்துதுடா. டேய் இடுப்பில் குத்துதுடா ஹெல்மெட்டு. குத்தி விட்டான்டா. எங்கடா ஷோரூமு? பிச்சாவோட ஷோரூமுக்கு வந்துட்டோம். வரமுறை மண் அடிக்குது. இந்தா டேய் பார்த்து. ஷோரூம் தெரியுதா? எங்கே போடுறா கிச்சாரான்? எப்படி நம்மளை கண்டுபிடிச்சான்? ஏய் பாய் என்ன அன்யூனிஃபார்மில் இருக்க? வெரி பேட். பொட்டாட்டி துணியில் துவச்சி போட்டா வேறு துணியில் யாருக்கு வாங்கியிருக்க? உன் மருமகளுக்கு. சரி என்ன அந்த ஷோரூம் போகலாமா இல்லை இது விட்டுட்டு போவோமா? இது எப்போ சர்வீஸ் விடுறது? நீ தாண்டா சொல்லணும். ஷீட் இது நாங்கள் கேடிஎம் ஷோரூம் சர்வீஸ் சென்டருக்கு வந்துவிட்டோம். இவ்வளோ நேரம் நாங்கள் வீடியோ ஆன் பண்ணாமே பேசிகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள்
கிஸ்ஸா மாமா இதுவே பிளாஸ்டிக் ஆ எப்படி ஒட்டுச்சு? அப்படியே போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டேன். சரி இங்கே மேனேஜர் யார் மாமா? நான் தான் மேனேஜர் manager. பாருங்க. ஏய் மேனேஜர் யாருன்னு சொல்லி சவுக்கனே விளையாடாத. ஹெல்ப்பியும். ஏய் உண்மையா நான் தானே மேனேஜர் சொல்றேன். வண்டி விட்டு எனக்கு சாயங்காலம் வேணும். இங்கே வருதா கிளச் ஏரியா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போவோம்? இது அவ்வளோதான் முடிஞ்சு. இது அவ்வளோதான் டைம் முடிஞ்சு. இன்னும் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டலான்னு பார்த்தேன். அங்கே வருதா இப்படி ஹெல்மெட் அங்கே டேபிள் வச்சுட்டு வந்துடு. இதுதான் உங்கள் கேன்டீனா? இது மாற்றணும். இது மாற்றணும். ஹெட்டே மாற்றணுமா? இல்லை இது மட்டும் மாற்றிடலாம். கேப்பா. அப்புறம் வந்துட்டு டயரு. டயர் நான் எங்கள் வீட்டில் மாட்டேங்கிறேன். இங்கே பழைய டயர் எதாவது வச்சிருக்கியா? மாற்றினா ரெண்டுலாம் மாற்றணும். ஒன்று மாற்றி வேஸ்ட் நல்லா தான்டா இன்னும் 10,000 கிலோமீட்டர் போண்டா. 10,000 500 தான் ஓடும். அதெல்லாம் நான் 10,000 ஓடிட்டோம். அப்புறம் வந்துட்டு வைப்ரேஷன் வந்துட்டு இந்த பேனல் மாற்றினதுனாலவா இல்லை அதனால தானே? அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான். என்ன தெரியுமா இப்போ வண்டிக்கு பண்ணலாம். ரெண்டு மட்டும் மாற்றிட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரேடியேட்டர் ட்ருன்னு பெருசாக இருக்குது. ரேடியேட்டர் மாற்றி விடு. மாற்றி விடக்கூடாது. ஆ மாற்றி விடு. அப்புறம் இங்கே பாருமாம்மா வண்டி இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணால் 1 லைட் தான் இருக்குது. ஹை பீம் போட்டால் தான் இந்த லைட் இருக்குது. அது என்னன்னு பாரு. வண்டி வாங்கினதுலேருந்தே அப்படி தான் இருக்குது. ஆ 7 வருஷமா அப்படி தான் மாமா இருக்கு. 7 வருஷமா இருக்கு. அப்புறம் தான் இது மெயினா இதுதா ஏதோ ஒரு கிளிம்பு ஏதோ வாங்கி தரேன் நீ. இது ஏதோ வயரிங் அதெல்லாம் ஸ்டைலு. இங்கே வேறு நைட்ரஜன் பூஸ்ட் இது அழுத்தினா பூஸ்ட் அப்படின்னு போவோம். வண்டி பறக்கும். ஆனால் ஒயர் கனெக்ஷன் கொடுக்கலையே எப்படி போகும்? என்னது இது பேர் என்னது? இதுலேருந்து கரண்ட் போகுதா? ஆமாம் இங்கே பேர் சென்சாரு. இதில் கனெக்ட் பண்ணி டேட்டாஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம் ஹேக் பண்ணிக்கலாம் வண்டி. சரிக்கா விட்டுட்டு வா போகலாம். சாப்பாட்டுக்கு போகுதுண்ணே. ஓகே எங்களுக்கு எங்கே ரூம் புக் பண்ணியிருக்கேன்? ரேடிஷனா இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலா? ரேடிஷன் சேலம் தான். நீ தானே சொன்ன கழுத்தை முடிச்சே இருந்தா கூட ஒரு பேச்சுக்கு சொன்னால் இந்த தாத்தாவோட படுக்க வச்சிருவோம் போல. வா போவோம். அப்புறம் சைன் லூப் அடிச்சு விடுங்க. ஆமாம் என்ன போல்னே தெரில. இது நானும் வைக்கிறேன் இதே இடத்துல தான் வருஷ கணக்கில் இருக்குது. அது அவ்வளோதான் மாமா. அங்கே தான் இருக்கும். டம்மி தான். அப்படியே இருக்கட்டுமா? டம்மி பாவா. இந்த நிமிஷம் முடி. இந்த நிமிஷம் முடி. போல்ட் வரும். இந்த போல்ட் மாட்டோம். ஆமாம் ஒன்று 3 நாளாக மிஸ் பண்ணாமா? கொஞ்ச நேரம் கட்டி நானே இன்னைக்கு இங்கே வேறு ஃபார்மல்ஸ் போட்டு வாட்ச ஓசி வாங்கிட்டு வந்துருக்கேன். யூனிஃபார்மில் வந்துருக்கு. ஃபைன் கட்டணும் போயிட்டு. அன்னி யூனிஃபார்ம். ஆமாம் எங்கள் பார்த்தா ஃபைன் போடுவார். மாமா இது வேறு சவுத் லைட்டு எரியல. எரியலையா? ஆஹா. அப்புறம் வந்துட்டு இண்டிகேட்டர் வந்துட்டு சாவி படம் எங்கே பேருதா? இப்போ இண்டிகேட்டர் எங்கே பேருதா? எரிஞ்சிச்சு மாமா. இப்போ ஒரு சைடு மட்டும் எரியுது. அப்படி போட்டால் 2 பக்கமும் எரியும். அசார்லாம் போட்டால் அப்பப்போ ஒர்க் ஆகுது அப்பப்போ ஒர்க் ஆகலை. நல்லா இருக்கா வாட்ச்சு? ஆமாம். அது நான் ஒயரிங் மட்டும் லைட்டாக ஜென்ரலாக பார்த்து பார்க்கலாம். இரு பார்க்குறாங்க. உள்ள இன்டிமேஷன் கொடுக்கணும்ல, எழுதி கொடுக்கணும்ல. சரி அப்போ இவன் இன்டிமேஷன் விடுவான். நம்ம உட்காருவோம். ஓகே வண்டி எடுத்துகிட்டு போகிறார். அப்போ